சென்னையிலிருந்து திருச்சிக்கு தலைவர் வந்து தனி விமானத்தில் வந்து இறங்குவார். ஏற்கனவே அவர் தனி விமானத்தில் தான் வருவார். அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. அதுலேருந்து தான் இந்த வேடிக்கைகள்லாம் ஆரம்பிக்குது. அந்த விமான நிலையத்தில் இறங்கின பிறகு இவர் நடந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தனி வழி அமைச்சு கொடுக்கணும். அங்கே யாருமே வரக்கூடாது. ஒரு செக்யூரிட்டியோ இவரை செக் பண்ணுறதுக்கான ஆட்களோ வேறு யாருமே அங்கே இருக்கக்கூடாது. அந்த தனி ரூட் இவருக்கு போட்டு கொடுக்கணும். இவர் வந்து அந்த ரூட்டில் போய் காரில் ஏறிடுவார். அங்கே வந்து தொண்டர்களோ வேறு யாருமோ ரசிகர்களோ யாருமே இருக்கக்கூடாது. அந்த விமான நிலையத்தில் இவர் மட்டும்தான் இருக்கணும். வேறு யாருமே அந்த விமான நிலையத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடாது. எல்லோரும் லீவு போட்டு போயிடணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த திருச்சி விமான நிலையத்திலேருந்து கரூர் போகிறது, அந்த கரூர் போகிறதுக்கான வழி இருக்குல்ல, அந்த சாலையை க்ரீன் காரிடராக வந்து மாற்றணும். க்ரீன் காரிடர்னால் நமக்கு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு அவசரமான மருத்துவ சேவை, சிலருக்கு வந்து இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு இவ்வளோ நேரத்தில் இந்த உறுப்பை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த விஷயத்துக்கு எல்லாமே சிறப்பு அனுமதி கொடுத்து இப்படி செய்வாங்க. அதைத்தான் இவர் கேட்குறாரு. எந்த டோல்கேட்லையும் வந்து தலைவர் நிற்க மாட்டார். அது மாதிரி எங்கேயுமே சிக்னல் இருக்கக்கூடாது. அந்த சாலைகளில் வந்து அந்த மேடாக ஏதாவது இருந்தால் அதெல்லாம் தட்டி எடுத்து கிளியர் பண்ணி தலைவருக்கு கொடுக்கணும். அப்படி வந்து இவர் நேராக போய் கரூரில் போய் சேருவார். இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாகனத்தை யாருமே பின்தொடரக்கூடாது. ரசிகர்களோ தொண்டர்களோ பின்தொடரக்கூடாது. இப்போ இந்த விஷயமெல்லாம் கேட்கக்கூடிய விஜய்க்கு இந்த கரூரில் அந்த வேலுசாமிபுரத்தில் போகக்கூடிய வழியில் இவ்வளோ மக்கள் பின்தொடர்ந்து வந்தாங்களே, ஒரு டாட்டா காட்டி அனுப்பியிருந்தா இப்படிப்பட்ட துயர சம்பவம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களை பின்தொடர்ந்து தான் டயருக்குள்ளால 2 இளைஞர்கள் வந்து போனாங்க. அவங்க எப்படி என்ன ஆனாங்க, என்ன ஆச்சு அவர்களுக்கு அப்படிங்கிறதே நமக்கு இன்னும் தெரியல. அப்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்த விஜய் இப்போ வந்து தனியாக போகணும், யாருமே என்னை பார்க்கக்கூடாது, பின்தொடரக்கூடாது, அப்படிப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கிறார். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினா தான் தலைவர் வந்து கரூருக்கே வருவார்.